நெக்ஸ்ட் ஜென் அன்பர்கள் அனைவருக்கும் சரலட்சுமி முத்தியாவின் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம மாதம் இந்த கோல்கிரீன் கோச்சார் நிலையை வைத்து மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். இது ஆவணி மாத பலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தா எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, சுக்கரன் அதாவது இயங்கும் சக்தினே சொல்லலாம். சுக்கராச்சாரியாருக்கு மட்டும்தான் உயிர்ப்பிக்கும் மந்திரம் தெரியும் அப்படின்லாம். இறந்தவரை உயிர்ப்பிச்சிருவார். ஒருத்தர் இயங்கணும், சிறப்பாக செயல்படணும், சுக்கரன் சிறப்பாக இருக்கணும். அந்த சுக்கரன் இந்த மாதம் ஆட்சியாக போகிறார். அதனால 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலங்கள் நடக்கவிருக்கு. அது மட்டும் இல்லை, சுக்கரனாலே வாசனை, இனிப்பு, வாசனை திரவியங்கள், நல்லா சொகுசா வாழ்றது, மலர்கள். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களும் ஆண் பெண் இருவரும் என்ன மாதிரியான மலர்கள், ஆண்கள் உடன் வைத்துக்கலாம், பெண்கள் தலையில நம்ம மலரை எப்படி சூடுவது, நம்ம எப்படி ஒரு சிகை அலங்காரம் பண்ணுவது, இதனால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை நம்ம வரவழைத்துக் கொள்ளலாம் என்பதை பதிவுல காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் மாதம் சொல்லலாம். அருமையான மாதம் மிதுனத்துக்கு. ஏன்னா நிறைய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் அதிபதி ஆட்சி. ஏன்னா ஆவணி மாசம்னாலே சூரியன் ஆட்சி ஆயிடுவாரு. கூடவே ராசி அதிபதி இருந்தாலும் கேது. ஒரு டவுட்லேயே ஓடும், நம்ம இது செய்கிறோமா, இது சக்ஸஸ் ஆகுமா, அப்படிலாம் கவலையே கிடையாது. நீங்கள் எதை நினச்சி இறங்குறீங்களோ உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் தானாக தேடி வரும்னு சொல்லலாம். தொழில் உத்தியோகத்தில் நீண்ட நாள் காத்திருந்த பதவி உயர்வு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை பண்ணும்போது இதில் டீட்டெயில்ஸ் விவரத்தில் நல்லா பக்காவாக கேட்டுக்கொள்ளுங்க. அதே போல் 2ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான தனவரவை கொடுத்துருவாரு. அதனால சுப விரயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். கடின உழைப்பு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு எடுத்து வரும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சிறப்பான பலன்கள், அலைச்சல் திருச்சல் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயமா லாபமா வரக்கூடிய அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம். வேலை பலு அதிகமாக காணப்படும். சக பணியாளரிடம் ஒரு சிலர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு கடுஞ்சொல்லாம் பேசிடுவோம். அதனால கவனம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. உறவினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது, அவங்க கிட்ட ஒரு கனிவா பேசுவது, கணவன் மனைவி அன்பு அதிகரித்தாலும் கூட அப்பப்ப கோபம் ஊடல் கூடல் கலந்தே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். சுப பேச்சுவார்த்தைகள் வீட்டில் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன் போய் அங்கே ஆட்சி ஆகிறாரு. நீண்ட நாள் மனசுல ஆசையா இருக்கு பெண்களுக்கெல்லாம், எனக்கு இதெல்லாம் நான் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், என் குடும்பத்தில் என்ன பேசணும், அதே போல் லவ் பண்ணுறாங்க, வீட்டில் பேசி சம்மதம் வாங்கணும்னு சொல்கிறாங்கன்னா காதல்லாம் இப்போ ரொம்ப ஜரூராக வீட்டில் கல்யாணம் பேசி கெட்டி மேளம் கொட்டக்கூடிய அருமையான வாய்ப்பு. இந்த 90s கிட்ஸுக்கெலாம் கல்யாணமே ஆகலை இல்லையா, நல்லா அருமையாக நடைபெறும். ஏன்னா இப்போ வரக்கூடிய இந்த ஆடிப்புறத்துலேயும் சரி, இந்த நம்மளுடைய ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்பொழுது உங்களுக்கு அருமையான இது நல்ல வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனுக்கு நல்ல ரோஜா பூ மாலை, பன்னீர் சம்பங்கியும் பன்னீர் ரோஜாவும் இருக்க முழுசா அப்படின்னாலும் சரி, இந்த முழு பன்னீர் ரோஜா மாலை வாங்கி சாப்பிட்டு ஒரு பால். உங்களுக்கு செவ்வாய் 6-11க்கே உரியவர் தான், லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான், எல்லா தடையும் நீக்கி. அதனால திருமணம் ஆகாத 90s கிட்ஸ் எல்லாம் முருகப்பெருமானுக்கு பன்னீர் ரோஜா மாலை வாங்கி சாத்தி ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் சீக்கிரம் குடும்பஸ்தர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல நன்மை என்ன, எங்களுக்கு இந்த மாசம் அதிகமா நடக்குமா அப்படின்லாம் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும். நல்ல நன்மைகள் நடக்கும். திருமணம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, புதிய வேலை வாய்ப்பு, ப்ரமோஷனு, காதலில் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு 3ல சூரியன் புதனும் கேது இருந்தாலுமே தடை தாமதங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு போர் வீரன் செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால் எல்லாத்துலேயும் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உணவு பழக்க வழக்கங்கள்ல, அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், அஜீரண கோளாறு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது. ஒரு சிலருக்கு ஷோல்டர் பெயின், இந்த ஸ்பாண்டில்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எலும்பு தேய்மானம், கழுத்தெலும்பு தேய்மானம், இந்த ஃபோனையே 24 மணி நேரம் வச்சு பார்ப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. மாணவர்களுக்கு ரொம்ப அருமை. ப்ராப்பரா உங்க முயற்சியை, உங்க திறமையை யூஸ் பண்ணீங்கன்னா அடிதூள் அட்டகாசம், எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் அடையும் அற்புதமான காலம். உங்களுக்கான என்னென்ன எண்ணங்கள் வைக்கிறீங்களோ எல்லா எண்ணங்களும் நிறைவேறிடும் சொல்லலாம். ஒன்னே ஒன்று மட்டும்தான் மிதுனம். இந்த பலன்களாக ரெட்டிப்பா வருவதற்கு நல்ல வார்த்தையில் கனிவு வேண்டும். அதே போல பிரயாணங்களில் கவனம், வழக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல வெற்றி. தேவையற்ற அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய இருக்கனால ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா நிறுத்தி நிதானமா கூடுதல் கவனத்துல செஞ்சீங்கன்னா பலன்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். தசாபுத்தி சிறப்பு இல்லைன்னா ரொம்ப விழிப்பாக இருக்கணும்.
மிதுனம், நீங்க வந்து இந்த மாதம் என்னமா பூ பயன்படுத்தலாம்? ஏன்னா சுக்கிரன் ஆட்சி, ஏன்னா 5க்குரியவரே உங்களுக்கு. எப்போ அந்த ஆர்டிபிஷியல் பூலா இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணாதீங்க. வாசனை நிறம் உள்ள பூக்களை நல்லா, இந்த மல்லிப்பூ நல்லா கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க, பன்னீர் ரோஜா வாங்கி கொடுங்க. உங்களுக்கு திருமணம் ஆகல, உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் இல்லை, உங்களுக்கு நல்ல லக்ஸுரியா வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்லபடியா நடக்கும். மிதுன ராசி லக்னம் மட்டும் இல்லாம 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 17ஆம் தேதியில், 14ஆம் தேதியில் பிறந்தவர்கள், அதே போல 23ஆம் தேதி பிறந்தவர்கள், இவர்களும் இதை வந்து பயன்படுத்தி வாழ்வில் அதிர்ஷ்டத்தை வரவழைத்துக் கொள்ளலாம். மிதுன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை